ஹாய், வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்த 10 நிமிஷத்துக்கு உங்களோட லைஃபையே மாற்ற போகிற ஒரு முக்கியமான வீடியோவாக இது இருக்க போகுது. ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, ஏஐ டூல்ஸ் க்ரியேட் பண்ணுறதுனா என்ன, சாஸ் வெப்சைட்ஸ்னால் என்ன, ChatGPT 4னா என்ன, இதை பற்றி எல்லாமே நம்ம இதை பண்ண போகிறோம். இது எல்லாமே எப்படி ஒரு மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் எந்த அளவுக்கு க்ரோர்ஸ் கணக்கில் ரெவென்யூஸ் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கிறது என்னோடய பேமெண்ட் கேட்வே. ஸோ என்னோடய பேமெண்ட் கேட்வே ஆஸ் ஆஃப் பாருங்கள், அரவுண்டு 2,31,57,914 rupees வந்திருக்கு. இது ஒரு பேமெண்ட் கேட்வேவோட என்னோட ரெவென்யூஸ், டோட்டல் ரெவென்யூஸ். இது மாதிரி இன்ஸ்டாமோஜோன்ற இந்த ஒரு பேமெண்ட் கேட்வே, இது மாதிரி நிறைய பேமெண்ட் கேட்வே, ரேசர் பே, பேயூ மணி, இந்த மாதிரி நிறைய பேமெண்ட் கேட்வேஸ் வரும். பட் இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம்? என்ன சார் சொல்கிறீங்க, இதெல்லாம் சாத்தியமா சார்? ரொம்ப ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சாத்தியம். இதுக்கு எந்தெல்லாம் பண்ணலாம், எப்படி அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் இவ்வளோ பணம் பார்க்கலாமான்னா ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது, என்ன எஜுகேஷன் தேவைப்படும்னா எந்த ஒரு எஜுகேஷனும் தேவைப்படாது. நல்லா படிக்கணும், நல்ல வாழ்க்கையில் முன்னேறணுன்ற எண்ணம் இருந்தாலே போதும். ஃபஸ்ட் அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்றத சொல்கிறேன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்றது என்னென்னா, ஒரு இண்டிவிஜுவலோ ஒரு பிஸ்னஸ் ஒரு கம்பெனியோ இன்னொரு கம்பெனியோட ப்ராடக்ட்ஸையோ சர்வீசஸோ ப்ரொமோட் பண்ணி அதில் ஒரு கமிஷன்ஸ் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ இப்போ ஒரு புக்கு ஒரு ரீடரோட புக்கை நீங்கள் ப்ரமோட் பண்ணுறீங்க. அந்த அஃபிலியேட் லிங்க் மூலியமாக சம் கஸ்டமர்ஸ் அந்த புக்கை வாங்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கமிஷன் வரும். உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இது A2 ஹோஸ்டிங். இதோட A2 ஹோஸ்டிங்கில் உங்களுக்கு இந்த மாதிரி A2 ஹோஸ்டிங்கில் உங்களுக்கு அஃபிலியேட் லிங்க்ஸ், இதுதான் அஃபிலியேட் லிங்க். இந்த லிங்க்கை நான் காப்பி பண்ணுறேன். இது என்னோட A2 ஹோஸ்டிங்கோட அஃபிலியேட் லிங்க். இந்த லிங்க் மூலியமாக நீங்களோ இல்லை உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் இருக்கிற யாரோ ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா எனக்கு $50 வந்துடும். $50 அப்படின்றது இன்னைக்கு மணிக்கு 4,000 rupees. ஸோ இன்னும் 10 சேல் நடக்குது இந்த A2 ஹோஸ்டிங்கில். இந்த மாதத்துக்கு எனக்கு 10 சேல் நடக்குதுன்னா 11வது சேல்லேருந்து $125 வந்துடும். $125ன்றது நம்ம ஊர் பணத்துக்கு 10,000 rupeesக்கு ஈக்குவலண்ட்டாக வந்துடும். அன்னன்னைக்கு மணி வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஸோ இன்றைக்கி ரேட்டுக்கு அரவுண்டு 10,000 rupees வந்துடும். ஸோ பேசிக்காக ஒரு சேலுக்கு $50 வந்துடும். 10 சேலுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு $125 வரைக்கும் வரும். நீங்கள் வேணா A2 ஹோஸ்டிங்கோட அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அஃபிலியேட் லிங்க்கை நான் காப்பி பண்ணி இதை வெப்சைட் மூலியமாகவோ இல்லை ஒரு கோரா ஃபோரம் மூலியமாகவோ ஒரு யூடியூப் மூலியமாகவோ நான் ப்ரமோட் பண்ணி யாராவது ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எனக்கு $50 அடுத்த செகண்டே என்னோடய டேஷ்போர்டுக்கு வந்துடும். ஸோ இது நியூட்ரி ப்ராஃபிட்ஸ் அப்படின்ற ஒரு அஃபிலியேட் ப்ரோக்ராமு, அதோட டேஷ்போர்டு இது. ஸோ எனக்கு பே அவுட் இது வரைக்கும் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா $7,890 கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிறதும் காமிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ எப்படி சார் இது நம்ம பண்ண முடியல? எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க, ஒரு அஃபிலியேட் லிங்க்கை வாங்கிட்டாலே நம்ம அஃபிலியேட் மார்க்கெட்டரு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. அஃபிலியேட் லிங்க் வாங்கிட்டால் உங்களுக்கு அது பணமாக மாறாது. அது அஃபிலியேட் லிங்க்கை எப்படி வெப்சைட் மூலியமாக பண்ணுறது, எப்படி வெப்சைட் இல்லாமல் பண்ணுறது, எப்படி ஃபோரம்ஸில் பண்ணுறது, எப்படி கோராவில் பண்ணுறது, எப்படி யூடியூப்பில் பண்ணுறது, எப்படி அந்த வெப்சைட்டை ரேங்க் பண்ண வைக்கிறது, இது எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்தளவுக்கு ரெவென்யூ வரும். இப்போ எனக்கு மந்த்லி பார்த்தீங்கன்னா $10,000லேருந்து $20,000 ரொம்ப ஈஸியாக வந்துக்கிட்டு இருக்கு. அது காரணம் என்னென்னா, நான் இந்த ஸ்கில் செட்டை ஃபுல்லாக டெவலப் பண்ணதுனால தான் அதுக்குரிய ரிசல்ட் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ CJ.com இது ஒரு அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸு. உங்களுக்கு சில அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸ் என்னன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரக்குட்டன் அட்வர்டைசிங் இருக்குது, CJ இருக்குது, நியூட்ரி ப்ராஃபிட்ஸ் இருக்குது, A2 ஹோஸ்டிங் இருக்குது. ஹோஸ்டிங் கம்பெனிஸ் நிறையா GoDaddy, Envato எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஒரு சப்ஸ்கிரைபர்ஸுக்கு $120 கொடுப்பாங்க. 30% ஆஃப் பர்ச்சேஸ் Envato மார்க்கெட்டில் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கிளிக் பேங்க் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது.
பட் அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன இதை டெவலப் பண்ணணும், இது எல்லாமே எப்படி நம்ம படிச்சிடலாமா, இதுக்கு நிறைய படிப்பு அறிவு தேவைப்படுமா, இதுக்கு நிறைய எஜுகேஷன் தேவைப்படுமானா கிடையாது. ஒரு பேசிக்காக ப்ரௌசிங் பண்ண தெரிஞ்சிருந்தாலே போதும். ரொம்ப சர்வசாதாரணமாக அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் நல்ல ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணலாம். பிகினராக பார்த்தீங்க அப்படின்னா $1,200 $1,500 ஏர்ன் பண்ணலாம். அடுத்து போக எக்ஸ்பர்ட் லெவலில் நீங்கள் வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் பண்ணிங்கன்னா $9,000 $10,000 நம்ம ஸ்டூடெண்ட்ஸே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எஜுகேஷன் நாலேஜும் பெருசாக தேவைப்படாது. அட்லீஸ்ட் ஒரு பேசிக் கம்யூனிகேஷன் இருந்தால் போதும். சார் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மட்டும் கற்றுக்கலாமா இதுலன்னா கிடையாது. இந்த கோர்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தவிர நம்பர் ஆஃப் கோர்சஸ் இருக்குது. SEO இருக்குது. SEOனா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இப்போ வெப்சைட் செய்கிறீங்க, வெப்சைட் செஞ்சிடுறீங்க, உங்களோட ப்ராடக்ட்டுக்கோ இல்லை அஃபிலியேட் ப்ராடக்ட்டுக்கோ ஒரு வெப்சைட் செய்கிறீங்க, அந்த ப்ராடக்ட் ரேங்க் ஆகணும் இல்லைங்களா. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டுக்கு வெப்சைட் செஞ்சுருக்கீங்கன்னா அது கூகுளில் ரேங்க் ஆனால் தான் எல்லாருக்கும் தெரியும். அதை ரேங்க் பண்ண வைக்கிறதுக்குரிய வேலைகளை எது செய்யும்னா SEO தான் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ரேங்க் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் SEO தான். SEOனா என்ன? சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். கூகுளில் வந்து கூகுள் சர்ச் இன்ஜினில் ரேங்க் பண்ணுறதை பற்றி கற்றுக்கிறது அது ஒரு கோர்ஸாக இருக்குது. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மாஸ்டரி கம்ப்ளீட் இருக்கும். வித் வெப்சைட் வித்தவுட் வெப்சைட் அது ஒரு கோர்ஸஸாக இருக்கும். வேர்ட்ப்ரெஸ், அதாவது அமேசான் மாதிரி ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டு, ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வெப்சைட்டு, ஒரு சிம்பிள் வெப்சைட்டு, ஒரு கோரா வெப்சைட்டு, இது எல்லாமே ஜஸ்ட் டயல் மாதிரி வெப்சைட்ஸ், இது எல்லாமே எப்படி பண்ணுன்றது வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் மாஸ்டரியும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப், சோஷியல் மீடியாவில் யூடியூப் அஃபிலியேட் மாஸ்டரி எப்படி பண்ணுன்றதும் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், கூகுள் ஆட்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு இதில் கவர் ஆகிடும். இது எல்லாம் படிக்கிறது ரொம்ப கஷ்டமா அப்படின்னா மேக்ஸிமம் 20 to 30 டேஸில் எல்லோரும் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட 9,000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே படித்து முடிச்சுட்டு போயிட்டாங்க. இன்னொரு ரொம்ப 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 எக்ஸலண்ட்டான நியூலி லான்ச்டு கோர்சஸும் இருக்கும். அதாவது ஒரு ஏஐ டூல், அதாவது எல்லாருமே ஏஐ படிங்கன்னு சொல்லுவாங்க. ஏஐ படிக்கிறதோட அந்த ஏஐ டூலை நீங்களே கிரியேட் பண்ணலாம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கோடிங் நாலேஜும் இல்லாமல் ஏஐ டூலை நீங்களே கிரியேட் பண்ணலாம். அதுவும் இந்த கோர்சஸில் இருக்கும். அந்த ஏஐ டூலை கிரியேட் பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்பீங்க, அதை வந்து சாஸ் வெப்சைட்டாக மாற்றலாம். சாஸ் வெப்சைட்னா என்னென்னா, இப்போ நெட்ஃப்ளிக்ஸு அது மாதிரி நிறைய ஓடிடி பார்த்துருப்பீங்க, ஒரு ஆன்டிவைரஸ் வாங்கியிருப்பீங்க, அதெல்லாம் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன், இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும் இல்லைங்களா, அதுதான் வந்து சாஸ் வெப்சைட்டுன்பாங்க. அதாவது சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ், அதுதான் சாஸ் அப்படின்பாங்க. அந்த சாஸ் மாடல் எப்படி பண்ணணும், ஏஐ டூல்ஸ் எந்த ஒரு கோடிங் லாங்குவேஜும் இல்லாமல் எப்படி வந்து அதை க்ரியேட் பண்ணணும், இது எல்லாமே அந்த கோர்சஸ்லேயே இருக்கும். ஸோ இந்த 6 கோர்சஸ் போக 7வது கோர்ஸாக ஏஐ டூல்ஸும் இருக்கும். அதுலேயும் நீங்கள் ரெவென்யூ எக்கச்சக்கமாக ஜென்ரேட் பண்ணலாம். அது வந்து ஒரு கரெக்டாக நீங்கள் லான்ச் பண்ணிங்கன்னா 5 to 6 டேஸில் உங்களுக்கு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இது போக கஸ்டமைஸ்டு ஜிபிடிஸ், சாட் ஜிபிடி கேள்விப்பட்டிருவீங்க. பட் சாட் ஜிபிடி 4ல் கஸ்டமைஸ்ட் ஜிபிடிஸ், உங்களுக்கு தேவையான ஜிபிடிஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, மித்தவங்களுக்கு எப்படி ஜிபிடிஸ் க்ரியேட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து இந்த கோர்சஸில் இருக்கும். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த ஏஐ டூல்ஸும் நீங்களே படிச்சுக்கலாம். இது எல்லாமே ரொம்ப 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 மினிமல் காஸ்ட்டில் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஒன்லி ஆஸ் அ தமிழ் கோர்ஸுன்றதுனால தான் இந்த கோர்சஸை ரொம்ப ரொம்ப சீப் ப்ரைஸிங்கில் கொடுக்குறோம். இதோட ஆக்சுவல் ப்ரைஸிங்கை பார்த்தீங்க அப்படின்னா 80 to 90,000 ருபீஸ் இருக்கும். பட் ஆனால் இதெல்லாம் அந்தளவுக்கு நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடாது, நம்ம எஜுகேஷன் எல்லோரும் கொடுக்கணும் அப்படின்றதுனால சர்வர் காஸ்ட் மட்டும் வாங்குகிறோம். ரொம்ப மினிமல் காஸ்ட் தான். நீங்கள் அந்த லிங்க்கில் பார்த்தீங்கனாலே இருக்கும். ஸோ இதோட ஃப்ரீ கோர்சஸ் இருக்கான்னு சில பேர் கேட்பேன். என்னால் அந்த மினிமல் அமௌண்ட் கூட பே பண்ண ஃப்ரீ கோர்ஸ் இருக்குன்னா ஃப்ரீ கோர்சஸும் உங்களுக்கு யூடியூப்பில் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மாஸ்டரி இருக்கும். இதோட சரி, இந்த கோர்சஸ் எப்படி சார் எங்களுக்கு அனுப்புவீங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புவீங்களான்னா கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட்டில் கோர்சஸ் ஃபுல்லாக லோட் ஆகிருக்கும். டவுட்ஸு இதெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கிளாரிஃபை பண்ணிக்கிறலாம். உங்கள் கன்வீனியன்ட் டைமிங்ஸில் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கிறலாம். டவுட்ஸு இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் கிளாரிஃபை பண்ணிவிட்டு புதுசாக ஏதாவது அப்டேட் இருந்தாலும் அப்டேட்டட் வீடியோஸ் அப்லோட் பண்ணிடுவாங்க. 20 to 30 டேஸில் மேக்ஸிமம் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. இந்த கோர்ஸ் வந்து லைஃப் டைம் அக்சஸ்ஸு. இந்த கோர்சஸ் எப்போவுமே உங்கள்கிட்ட தான் இருக்கும். டவுட்ஸு இது எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் கிளாரிஃபை பண்ணிக்கிறலாம். ஸோ உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா பேசிக்ஸ்னால் என்னன்றதை சொல்லிவிட்டேன். டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் இது பாருங்கள். ரக்கூட்டன்ன்றது ஒரு கம்பெனி, கிளிக் பேங்க்ன்றது ஒரு கம்பெனி, ஷேர் சேல்ன்றது ஒரு கம்பெனி, சிஜேன்றது கமிஷன் ஜங்ஷன், ஜேவி ஜூன்றது ஒரு கம்பெனி. ஸோ இந்த மாதிரி என்ன இது வந்து நியூட்ரி ப்ராஃபிட்ஸ்ன்ற கம்பெனி.
ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் கம்பெனிஸ், இது போக கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கம்பெனிஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் எப்படி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணணுன்ற சொல்லி தர்றதான் இந்த கோர்ஸோட மோட்டோ. ரொம்ப ரொம்ப நல்ல கோர்சஸ். நீங்கள் இந்த ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.